கார்த்திக் சுப்ராஜ் கதை எழுதி அதை சங்கர் இயக்க திட்டமிட்டு அதன் பின்னர் உருவாகியுள்ள படம் தான் கேம் சேஞ்சர். படத்தினை தயாரிப்பாளர் தில் ராஜு மற்றும் ஆதித்யாராம் நிறுவனம் இணைந்து தயாரித்துள்ளது. படத்திற்கு தமன் இசையமைத்துள்ளார். படத்தில் உள்ள 5 பாடல்களையும் உருவாக்க மட்டும் தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து ரூபாய் 75 கோடிகளுக்கு மேல் செலவு செய்வதாக படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் படக்குழு அறிவித்தது. சங்கரின் முந்தைய படமான இந்தியன் 2 படம் பாக்ஸ் ஆபீஸ் மட்டுமில்லாமல் விமர்சன ரீதியாகவும் படுதோல்வி படமாக மாறியது. இந்தபடியான நிலையில கேம் சேஞ்சர் படம் சங்கரை மீண்டும் பாக்ஸ் ஆபீஸ் கிங்காக மாற்றுமா என்ற கேள்வி ரசிகர்களுக்கு இருந்தது. கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆகியுள்ளது. படத்தினை இருவேறு கருத்துக்கள் பெரும்பான்மையாக ரசிகர்கள் தரப்பில் முன்வைக்கப்படுகிறது. அதாவது படத்தினை பார்த்த தெலுங்கு ரசிகர்கள் படத்தினை கொண்டாடி வருகின்றனர். அதே நேரத்தில் படம் தமிழிலும் ரிலீஸ் செய்யப்பட்டதால் தமிழ்நாடு ரசிகர்கள் படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, சங்கர் தன்னுடைய படத்தையே மீண்டும் எடுத்து வைத்துள்ளார் என விமர்சிக்கின்றனர். இந்த நிலையில படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. இதில் அதிகப்படியாக தெலுங்கில் அதிக தியேட்டர்களில் ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. படம் முதல் நாளில் இந்தியா முழுவதும் சுமார் 52 கோடிகள் வசூல் செய்துள்ளதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. உலகம் முழுவதும் படம் எப்படியும் ரூபாய் 75 கோடிக்கு மேல் வசூல் குவித்திருக்கும் என்று கூறப்படுகிறது. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.